நாளில் கூட அதிகாலையிலே ஆண்டவரோடு என்ற அந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனம். லேவி கோத்திரத்திற்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம். நாம் தொடர்ந்து இந்த யோசுவாவின் புஸ்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதுல யோசுவாவிடம் ஆண்டவர் சொன்னது என்னன்னா, மோசேவுக்கு பின்பதாக நீ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்று. தொடர்ந்து கர்த்தருடைய திட்டத்தின்படியே அவனும் என்ன பண்றானா வழிநடத்தி கொண்டிருக்கிறான். அப்போ மோசே என்னெல்லாம் கற்பித்தானோ அது எல்லாவற்றையும் யோசுவா செய்ய கவனமா இருந்தான். அதுபோல இந்த 13வது அதிகாரத்தின் தொடக்கத்திலே தேவன் ஆண்டவர் சொல்றாங்க, யோசுவா நீ வயது சென்றவனா இருக்கிற, முதிர் வயதுவனா இருக்கிற, அதனால நீ என்ன பண்ண, இந்த தேசங்களை எல்லாவற்றையும் நீ அந்த கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. எல்லா தேசங்களையும் எல்லா கோத்திரத்திற்கும் அவர் சொன்ன மாதிரி ஒரு சில கோத்திரங்களுக்கு மோசே பங்கிட்டு கொடுத்துட்டான். மீதி இருக்கிற கோத்திரங்களுக்கு யோசுவா பங்கிட்டு கொடுக்க சொல்றாங்க ஆண்டவர். சொல்லிட்டு இந்த 33வது வசனம் சொல்லுகிறது, லேவி கோத்திரத்திற்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை, மோசேவும் சுதந்திரம் கொடுக்கவில்லை. இங்க யோசுவா கிட்டே ஆண்டவர் லேவி கோத்திரத்துக்கு சுதந்திரம் கொடுக்க சொல்லல. ஏன்னா பட்டணங்களை மற்ற ஊர்களை சுதந்திரமாய் கொடுக்கவில்லை. மாறாக ஆண்டவர் சொல்றாங்க, லேவி கோத்திரத்திற்கு கர்த்தரே சுதந்திரமா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த லேவி கோத்திரம்னா யாருன்னா, மோசே ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன், ஆரோன் ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். இவர்கள் எல்லாம் யாருன்னா தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களும் தேவனுடைய ஆலயத்திலே ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களுமா இருந்தார்கள். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை நான் வாசிக்கலாம். அக்காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சன்னதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். போதும். அல்லேலூயா. இங்க லேவி கோத்திரத்தை கர்த்தர் பிரித்தெடுக்க காரணம், தேவனுக்கு அவர்கள் ஆராதனை செய்வதற்காகவும் அநேகரை ஆசீர்வதிக்கும் பொருட்டாக ஆண்டவர் என்ன பண்ணார்னா லேவி கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். அதனால இவர்களுக்கு சுதந்திரமாக பட்டணங்களையோ கிராமங்களையோ ஊர்களையோ கொடுக்காம ஆண்டவர் சொல்றாங்க, இவங்களுக்கு நானே சுதந்திரமா இருக்கிறேன். தொடர்ந்து நீங்க அந்த வசனத்தை வாசிங்கன்னா அவர்களுக்கு எது சுதந்திரமா இருக்கும் எனில், ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த தகன பலிகளும் அந்த ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. வாசிக்கலாம். லேவிக்கு அவன் தவறோடு பங்கும் சுதந்திரமும் இல்லை, கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம். முந்தின பிரகாரமே 40 நாள் இரவும் பகலும் மழையில் கர்த்தர் அந்த முறையும் மன்றாட்டையும் கேட்டு உன்னை அழிக்காமல் விட்டார். போதும். அல்லேலூயா. இந்த லேவி கோத்திரத்துக்கு எதெல்லாம் சுதந்திரமா இருந்ததுன்னா, ஆண்டவருக்கு படைக்கிற அந்த பலிகளும் ஆண்டவருக்கு செலுத்துகிற முதற் பலனானி எல்லாமே யாருக்குன்னா இந்த லேவி கோத்திரத்துக்கு சுதந்திரம். அதை காட்டிலும் பெரிய சுதந்திரம் என்னன்னா, கர்த்தரே அவர்களுக்கு சுதந்திரமா இருக்கிறார். இன்னைக்கு நாமளும் என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு இது தேவை, நமக்கு அந்த பொருள் தேவை, இந்த பைக் தேவை, இந்த கார் தேவை, இந்த வீடு தேவை அப்படின்னு உலகத்தில் இருக்கிறவர்களே நாம் சுதந்திரமாக நம்ம என்ன பண்றோம், அடைய நம்ம விரும்புகிறோம். ஆனால் இந்த லேவியருக்கு கர்த்தர் எப்படி சுதந்திரமா இருந்தாரோ அதே போல நமக்கு கர்த்தர் சுதந்திரமா இருக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மை பிரித்தெடுத்தார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மீறுதலும் இருந்த நம்மை அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் அவர் என்ன பண்ணார்னா பிரித்தெடுத்தார். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். இந்த லேவி கோத்திரத்தார் யாருன்னா, தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். அவர்களுக்கு கர்த்தரே சுதந்திரமா இருக்கிறது போல இன்னைக்கு நாமும் கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்கு ஊழியம் செய்து இருப்போமானால் கர்த்தர் நமக்கு சுதந்திரமா இருக்கிறாங்க. மத்தேயு 6:33 சொல்லுகிறது, அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் போது அவர் நமக்கு எல்லாவற்றையும் என்ன பண்றாருன்னா கூட கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்போ இந்த நாள்ல இந்த லேவியருக்கு எப்படி கர்த்தர் சுதந்திரமா இருக்கிறாரோ அது போல லேவியரை எப்படி கர்த்தர் இந்த கோத்திரங்களில் இருந்து பிரித்தெடுத்தாரோ, அது போல லேவியரை எப்படி ஆராதனை செய்வதற்கு தேவன் தெரிந்து கொண்டாரோ, அது போல லேவியர் எப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்ய தெரிந்து கொண்டாரோ, அது போல நாமும் என்ன பண்ணோம், கர்த்தருக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யவும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அப்போ நாமளும் இந்த லேவியர்களை போல கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஊழியம் செய்து கர்த்தருடைய வேலைகளை செய்யும் போது
கர்த்தரே நமக்கு என்னவா இருக்கிறார்? சுதந்திரமா இருக்கிறார். அவர் இம்மைக்கான அல்ல, மறுமைக்கான ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மை நிரப்ப அவர் போதுமான தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இப்ப நிறைய பேர் நம்ம நினைக்கிறது என்னன்னா, லேவியர்கள் என்றால் ஆசாரியர்கள், ஊழியக்காரங்களை தான் இது குறிக்குது, ஊழியம் செய்யறவங்களை தான் குறிக்குது, பாஸ்டர் தான் குறிக்குது, ரெவரண்டா தான் குறிக்குது. அப்படி அல்ல. அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரை ஆராதிக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் சுதந்திரமா இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எல்லாருக்கும் கர்த்தர் சுதந்திரமா இருக்கிறார். அதனால நாம என்ன பண்ணோம்? அப்படிப்பட்ட சுதந்திரத்தை விட்டுட்டு உலக சுதந்திரத்துக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? அலையக்கூடாது. உலக சுதந்திரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு அது இல்லை, ஆண்டவரே எனக்கு இது இல்லை. அதான் மோசே சொல்ற மாதிரி ஒரு இடத்துல, எனக்கு என்ன இருந்தாலும் இந்த ஜனங்களை என்னால என்ன பண்ண முடியாது? வழிநடத்த முடியாது. நீங்க என் கூட இருக்கிறது, உங்களுடைய கிருபை என் கூட இருக்கிறது தான் அவர் இருந்தாதான் என்னால என்ன பண்ண முடியாது? ஜனங்களை வழிநடத்த முடியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு சுதந்திரமா இருக்கிறது தான் நமக்கு நிறைவான ஆசீர்வாதமே தவிர இந்த உலக ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் அல்ல. லேவியருக்கு எப்படி கர்த்தரே சுதந்திரமா இருந்தாரோ நமக்கும் எப்படி இருக்கணும்? கர்த்தரே சுதந்திரமா இருக்கணும். லேவியர்கள் எப்படி கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தாங்களோ நாமும் கர்த்தரை என்ன பண்ணோம்? ஆராதித்து கொண்டிருக்கணும். லேவியர் எப்படி கர்த்தருக்காக ஊழியம் செய்தார்களோ நாம என்ன பண்ணோம்? கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது அவர் நமக்கு சுதந்திரமா இருப்பது மாத்திரமல்ல, நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தர அவர் போதுமான தெய்வமா இருக்கார். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். இந்த வார்த்தையின்படி நாமும் லேவியரை போல இருப்போமானால் கர்த்தர் நமக்கு சுதந்திரமா இருந்து அவர் நம்மை வழி நடத்த உண்மை உள்ளவரா இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.